துல்லியமாக காய் நகர்த்திய ஸ்டாலின், ஸ்டன்னாகி நின்ற விஜய், வெலவெலத்து நிற்கும் தாவேக கூடாரம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு எதிராக நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை வைத்த பின்பும் கூட முதல்வர் ஸ்டாலின் இதுவரை அக்கட்சிக்கு எதிராக பெரிய ஆக்ஷன் எடுக்க உத்தரவிடவில்லை. இது தாவேக விஜய் தரப்பை குழப்பத்திற்கு ஆழ்த்தியுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கரூர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவருக்கு தலைமை பண்பே இல்லை. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை. விஜய் தொண்டர்கள், ரசிகர்கள் மக்களை கைவிட்டுவிட்டு பொறுப்பற்ற முறையில் வெளியேறியுள்ளார். அதேபோல் விஜய் பிரச்சார ஏற்பாட்டாளர்கள் மீது கருணை காட்டாதீர்கள், வழக்கு பதிவு செய்க, நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழக அரசு ஆதவ் அர்ஜுனா டெலீட் செய்யப்பட்ட போஸ்டை காட்டிய நிலையில் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஆதவ் அர்ஜுனா போட்ட பதிவு குறித்து விசாரிக்க வேண்டும், அதன் பின்புலத்தை விசாரிக்க வேண்டும். எதன் அடிப்படையில் போஸ்ட் செய்யப்பட்டது? இவர்களெல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். எனவே இந்த சம்பவத்தில் அரசு அமைதியாக இருக்கக்கூடாது. சட்டப்பூர்வமாக அவர் மீது ஆக்ஷன் எடுங்கள். ஏன் கருணை காட்டுகிறீர்கள்? அவர் மீது ஆக்ஷன் எடுங்கள். ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். நீதிமன்றம் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவையான நேரங்களில் தேவையான நடவடிக்கைகளை எடுங்கள். நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகின. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்ற உத்தரவுக்காக காத்து இருக்காதீர்கள். நீங்களே நடவடிக்கை எடுங்கள். அவர் புரட்சி ஏற்படுத்தும் விதமாக போஸ்ட் செய்துள்ளார். எப்படி பார்த்து கொண்டு இருந்தீர்கள்? பொறுப்பற்ற இதுபோன்ற பேச்சுகளை உடனே களைய வேண்டும் என்று கோர்ட் கடும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது.